Hi guys, welcome back to my channel YAE. So இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம பிளெண்டர் பேசிக்ஸ் தான் வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இது வந்துட்டு செகண்ட் பார்ட். ஸோ ஃபஸ்ட் பார்ட் நீங்கள் வந்து பார்க்கல அப்படின்னா மறக்காமல் வந்து அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பார்ட்டில் வந்துட்டு ரொம்பவே சிம்பிள். நம்ம வந்துட்டு எப்படி ஒரு புது ஆப்ஜெக்ட் வந்து ஆட் பண்ணுறது. ஸோ அது வந்துட்டு ஒரு நார்மல் இது மாதிரியான ஒரு கியூப் மட்டும் ஷேப் இல்லாமல் ஸோ டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வந்துட்டு எப்படி ஆப்ஜெக்ட்ஸ் இம்போர்ட் பண்ணுறது அண்ட் அது மட்டும் இல்லாமல் மற்ற எந்தெந்த ஷேப்ஸ் இருக்குது அது எல்லாத்தையுமே நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் ஒரு புது ஷேப் நீங்கள் வந்து ஆட் பண்ண அப்புறமா அதை வந்துட்டு எப்படி நீங்கள் வந்து டெலீட் பண்ணுறது. ஸோ இந்த ரெண்டு விஷயம் தான் இந்த பார்ட்டில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஆட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட்டும் இருக்குது. அது போக வந்துட்டு நீங்கள் மேலே இந்த ஆட் அப்படின்ற இந்த ஆப்ஷனும் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஷார்ட்கட் என்னன்னு பார்த்துலாம். ஸோ இந்த ஆட் அப்படின்ற ஆப்ஷன் கிட்ட போனீங்க அப்படின்னாவே கீழே வந்துட்டு ஷார்ட்கட் என்ன அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ ஷிஃப்ட் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் வியூ போர்ட்டில் எங்கே வேணாலும் வச்சுட்டு நீங்கள் ஷிஃப்ட் ஏ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஆட் ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. லைக் எக்ஸாம்பிள் வந்து ஸ்பீக்கர் ஆட் பண்ணலாம், கேமரா ஆட் பண்ணலாம், லைட் ப்ரோப் ஆட் பண்ணலாம். ஸோ இது மாதிரியான நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ மெஷ் தான் வந்துட்டு நார்மலாக வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ண போகிற மெயின் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ சிலிண்டர் அப்படின்றது நார்மல் உங்களுக்கு சிலிண்டர் மாதிரி ஒரு ஷேப் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு மாடல் பண்ணுறப்ப இந்த ஷேப்பை நீங்கள் வந்துட்டு எடிட் பண்ணி மாடிஃபை பண்ணி நீங்கள் வந்து பண்ணுவீங்க. ஸோ அதை பற்றிலாம் நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் அப்கமிங் பார்ட்ஸில் வந்து பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம பேசிக்காக ஷேப்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத பற்றி வந்து பார்க்கலாம். ஸோ அகைன் ஷிஃப்டியை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு ஆப்ஷன்ஸும் வந்து இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்காக நம்ம வந்து மெஷோட நிறுத்திக்கலாம். அப்கமிங் எபிசோட்ஸில் நம்ம வந்துட்டு மேபி இது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு கண்டிப்பாக வந்து கவர் பண்ணுவோம். அகைன் நீங்கள் இன்னொரு கியூபே வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இங்கே வந்து உங்களுக்கு தெரியாது, ஏன்னா ரெண்டுமே வந்துட்டு எக்ஸாக்ட் சைஸில் இருக்கிறதுனால. பட் நான் உள்ளே இருந்து இன்னொரு கியூபை நான் வந்து வெளியே எடுத்தேன் அப்படின்னா ஸோ உங்களுக்கு ரெண்டு கியூப் இருக்கிறது வந்து தெரியும். ஸோ ஏன் வந்துட்டு எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் வந்து இந்த பாயிண்ட்லேயே வந்துட்டு வருது அப்படின்னா ஸோ இங்கே வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ரவுண்டு வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ நான் மேபி அதை வெளியே எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். ஸோ இந்த ரவுண்டு தான் வந்துட்டு 3D கர்சர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த கர்சர் கிட்ட தான் நீங்கள் எந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணாலும் இந்த 3D கர்சரில் தான் வந்துட்டு பிளேஸ் ஆகும். ஸோ இப்போ நான் அகைன் ஷிஃப்டியே கொடுத்துட்டு பிளெயின் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இந்த 3D கர்சர் எங்கே இருக்கோ ஸோ அந்த இடத்துல தான் வந்துட்டு வரும். ஸோ இங்கேருந்து நீங்கள் புதுசாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நான் இந்த கர்சரை வந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணேன் அப்படின்னா ஸோ இங்கே வந்துட்டு நான் ஒரு யூவி ஸ்பியர் வந்துட்டு ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்துட்டு டிஃப்ரெண்ட் பிளேஸில் வந்து ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஆட் பண்ண முடியும். சப்போஸ் நான் இந்த கியூப் மேலே வந்துட்டு எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வேணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்துட்டு இன்னொரு சிலிண்டர் நான் வந்து சூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் எங்கே அந்த 3D கர்சர் வச்சிருக்கணும் ஸோ அந்த பிளேஸ்லேயே வந்து வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி கர்சரை மூவ் பண்ணுறதுக்கு ஒரு மெயின் ஷார்ட்கட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே இருக்க கர்சர் ஆப்ஷன். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கர்சரை வந்து மூவ் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு அதை விட சிம்பிளான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த 3D கர்சரை நீங்கள் வந்துட்டு எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு அகெயின் மெயின் அந்த ஆரிஜின் சென்டருக்கு வந்து வந்துடணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ ஷிஃப்ட் ப்ளஸ் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்துட்டு 3D கர்சர் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான். ஸோ கர்சர் டு வேர்ல்டு ஆரிஜின் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த கர்சர் எங்கே இருந்தாலும் அந்த வேர்ல்டு ஆரிஜின் சென்டருக்கு வந்து வந்துடும். ஸோ அகைன் நீங்கள் என்ன ஆப்ஜெக்ட் நீங்கள் ஆட் பண்ணாலும் சேம் அதே சென்டரில் இருக்கும். ஸோ இந்த 3D கர்சர் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்துட்டு ஆப்ஜெக்ட்ஸ் ஆட் பண்ணுறது மட்டும் இல்லை, நீங்கள் நம்ம வந்து இந்த ஷேப்பை நீங்கள் வந்துட்டு ஃபர்தராக ஸ்கேல் பண்ணுறீங்க, அதாவது நீங்கள் சைஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ அதை பற்றிலாம் நம்ம வந்துட்டு ஃபியூச்சர் எபிசோட்ஸில் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து இந்த கர்சரை வந்து சென்டரில் வந்து வச்சாச்சு. அகைன் நீங்கள் வந்துட்டு இன்னொரு மெஷ் நீங்கள் வந்து ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு யூவி ஸ்பியர் இது மாதிரிலாம் ஆட் பண்ணுறப்ப கீழே வந்துட்டு இங்கே ஒரு சின்ன டயலாக் பாக்ஸ் வரும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆப்ஜெக்டை ஆட் பண்ண அப்புறமா நீங்கள் வேறு எதுவுமே நீங்கள் வந்து கிளிக் பண்ணல அப்படின்னா ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கான டேட்டாஸ் வந்து இங்கே தெரியும். சப்போஸ் நான் தெரியாமல் இங்கே வேறு எங்கேயா கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டோட இது வந்து போயிடும். ஸோ அதனால் நான் அன்டூ பண்ணிக்கிறேன், கண்ட்ரோல் இசட் கொடுத்து. ஸோ இப்போ நான் வந்து ஷிஃப்டியை கொடுத்து மெஷ்ல போயிட்டு அகைன் யூவி ஸ்பியர் வந்து ஆட் பண்ண தான் எனக்கு வந்துட்டு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வரும். ஸோ இந்த செக்மெண்ட் அண்ட் ரிங்ஸ் வந்துட்டு உங்களோட ஆப்ஜெக்ட்குள்ளே எத்தனை இந்த மாதிரியான ரிங்ஸ் இந்த லைன்ஸ்லாம் வந்து இருக்கணும் அப்படின்றத வந்து மீன் பண்ணும். ஸோ நான் வந்து உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ டெலீட் ஆப்ஷன் பற்றியும் நம்ம வந்து பார்க்கலாம். அகைன் ஷிஃப்டியை கொடுத்து நான் ஒரு யூவி ஸ்பியர் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 32 செக்மெண்ட்ஸ் 16 ரிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இப்போ நான் 32 செக்மெண்ட்ஸ் நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா அதோட குவாலிட்டி வந்துட்டு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறது வந்து தெரியும். ஸோ அதே மாதிரி நான் வந்துட்டு 16 அப்படின்ற ரிங்ஸ் நான் வந்து சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னாலும் ஸோ அந்த ரிங்ஸோட குவாலிட்டியும் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ இது வந்துட்டு உங்களோட ஷேப்போட குவாலிட்டியை வந்து மீன் பண்ணும். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே இருக்கிற மெஷ்க்கும் இங்கே இருக்கிற மெஷ்ஷோட குவாலிட்டி வந்து ரொம்பவே க்ளீனாக இருக்குது. ஸோ இப்போ நான் வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணி ஷேட் ஸ்மூத் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இது வந்துட்டு ஒரு ரொம்ப க்ளீனான ஒரு பால் மாதிரி வந்து உங்களுக்கு தெரியும். பட் அதுவே நான் இதை கொடுத்தேன் அப்படின்னா ஸோ கொஞ்சம் அந்த எட்ஜஸில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லைன்ஸ் வந்துட்டு வரது வந்து நீங்கள் பார்க்கலாம். பட் அதான் இதில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம்
கொஞ்சம் க்ளீனான லைன்ஸ் வந்து இருக்கும் அந்த எட்ஜஸில். ஸோ இது வந்துட்டு நீங்கள் சிலிண்டர் ஆட் பண்ணும்போது அதே மாதிரி ஹைகோஸ்பியர் இது மாதிரியான ஆப்ஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஆப்ஷன் நீங்கள் வந்து கிடைக்கும். அதே மாதிரி கியூபுக்கும் வந்துட்டு இருக்கும். ஸோ சைஸ் என்ன அப்படின்ற மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் வரும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஆப்ஜெக்ட் நீங்கள் ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். ஸோ இங்கே நீங்கள் வந்துட்டு பர்டிகுலர் ரெக்குயர்மெண்ட்ஸ் நீங்கள் வந்துட்டு மாடிஃபை பண்ணிக்கலாம் அந்த ஷேப்பில். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டை எப்படி வந்துட்டு ஆட் பண்ணுறது, அந்த ஆப்ஜெக்ட் எப்படி மாடிஃபை பண்ணுறது, இதை பற்றிலாம் வந்து பார்த்தோம். இப்போ நம்ம எப்படி ஒரு ஆப்ஜெக்ட்டை வந்து டெலீட் பண்ணுறது அப்படின்றத பற்றி வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த ஆப்ஜெக்டே ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு டெலீட் ஆப்ஷன்ஸ் லாஸ்ட்டில் வந்து இருக்குது. அது பக்கத்துலேயே வந்துட்டு எக்ஸ் அப்படின்ற ஷார்ட்கட்டும் இருக்குது. ஸோ சிம்பிளாக நீங்கள் வந்துட்டு எக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா டெலீட்டுக்குன்னு ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் அந்த டெலீட் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெலீட் ஆகிடும். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு மற்ற ஆப்ஜெக்ட்ஸையும் வந்து டெலீட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் அந்த ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா டெலீட் ஆப்ஷன் வரும். ஸோ டெலீட் கொடுத்துடலாம். ஸோ அகைன் நம்ம இந்த ஆப்ஜெக்ட்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் வந்து கொடுத்துடலாம். ஸோ அகைன் இந்த ஆப்ஜெக்ட்டை நம்ம வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருவோம். ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு சின்ன ஒரு ப்ராக்டிஸ்க்காக நான் வந்து ஒன்று சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட் இந்த மெஷ்ஷில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதில் கிரிட் வந்து நானே வந்து யூஸ் பண்ணது கிடையாது, அது எதுக்காகன்னு தெரியாது. பட் மேலே இருக்கிற இந்த மற்ற ஆப்ஜெக்ட்ஸ் அதே மாதிரி இந்த மங்கி ஹெட். ஸோ இந்த மங்கி ஹெட் வந்து எதுக்காக இருக்குன்னா சும்மா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நீங்கள் வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து மாடலிங் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ அது மாதிரி நீங்கள் வந்துட்டு ஷிஃப்டியே கொடுத்து ஒரு ஆப்ஜெக்டாக நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிகிட்டே வாங்க. ஆட் பண்ண ஆப்ஜெக்டை நீங்கள் வந்து மூவ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து சைடில் வந்து டூல்ஸ் இருக்கும். சப்போஸ் இது வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா டீ கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு ஹைட் ஆகிடும். அதே மாதிரி இங்கே ஒரு ஆரோ மார்க் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து எடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து தெரியும். இல்லைனா நீங்கள் டீ கொடுத்தீங்க அப்படின்னா அதை ஹைடும் பண்ணலாம், திரும்ப வெளியவும் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இதில் வந்துட்டு இந்த மூவ் ஆப்ஷன் நீங்கள் வந்து கொடுத்துட்டு ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 ஆக்சிஸ் வரும். ஸோ ஏன்னா நம்ம வந்து 3Dயில் ஒர்க் பண்ணுறதுனால ஸோ இந்த 3 ஆக்சிஸில் நம்ம வந்துட்டு இந்த எக்ஸ் ஆக்சிஸில் தான் நம்ம வந்து இதை மூவ் பண்ணணும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸை நான் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ரைட் சைடில் வந்துடும். ஸோ இதை பற்றி நம்ம வந்து ஷார்ட்கட்ஸ் வந்து ஃபியூச்சரில் பார்க்கலாம். பட் நீங்கள் சிம்பிளாக இதே மாதிரி வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்டாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது மாதிரி மூவ் பண்ணலாம். ஸோ சர்க்கிளுக்கு மட்டும் உங்களுக்கு இதில் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபேஸ் வந்து இருக்காது. ஸோ அதுக்கான ரீசன்ஸும் நிறைய இருக்குது. நம்ம அதை அப்கமிங் வீடியோஸில் வந்து பார்ப்போம். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணி ஸோ ஜஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணி உங்களோட ஷேப்ஸை நீங்கள் வந்து இது மாதிரி நீங்கள் மேலே கீழே மூவ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் இந்த 3D கர்சரையும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். டிஃப்ரெண்ட் பிளேஸில் நீங்கள் வந்து பிளேஸ் பண்ணி எப்படி வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸோ இதை வச்சு நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி இந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது, அதே மாதிரி ரீசைஸ் பண்ணுறது, இதை பற்றியெல்லாம் வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை.